எல்லாருக்கும் வணக்கம். எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மசாலா செய்வோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட கசகசா இல்லை, அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து முழு முந்திரி பருப்பு ஒரு 3 பருப்பு சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை, தக்காளி பழம் ஒரு சின்ன பழம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு, அப்புறம் 4 ஏலக்காய், 2 கிராம்பு, பசி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க. இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து ஒரு 4 விசில் 5 விசிலுக்கு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசிலுக்கு விட்டு எடுக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பூ மாதிரி வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் வேகணும், ரொம்ப குழையக்கூடாது. இது கரெக்டாக இருக்குது. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், அது என்னென்னு பார்த்துக்கலாம். கொத்தமல்லி, மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகம், ஓம்பு, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம ஒன்றும் பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கடல் பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டன் வேகும்போது சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தக்காளி எடுத்துக்கொள்ளே அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குழந்தைங்கிறது இல்லை, 20 செகண்ட் நம்ம வதக்கினா போதும். இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இதில் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா இந்த தண்ணி எல்லாம் வற்றிடும். அதில் சில்லி போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து